சிறகடிக்கா ஆசை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். முத்து வந்து தீவிரமா யோசிச்சுட்டே இருக்காங்க. மீனா சொன்னது எல்லாமே நினைச்சு ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க. அப்ப நம்ம மீனா கிட்ட வந்து முத்து, இங்க பாரு, நீ வந்து எந்த உண்மையை மனசுல வச்சுக்கிட்டு இப்படி பண்ணிட்டு இருக்க, இதுக்கான காரணம் என்னன்றது எனக்கு தெரிஞ்சாகணும், இப்ப நீ சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்பவே பிடிவாதம் பிடிக்கிறாங்க. உடனே மீனா, எந்த காரணமெல்லாம் கிடையாது, கிருஷ தத்தெடுக்க முடியாதுன்னு அவங்க பாட்டி அப்பவே சொல்லிட்டாங்க. இதுக்கு மேல எதுக்காக நம்ம வந்து லைஃபை வந்து ஸ்பாயில் பண்ணணும், அதுக்காக தான் நான் வேண்டான்னு சொன்னேன்னு சொல்றாங்க. இல்ல, இதை நான் நம்பவே மாட்டேன். கண்டிப்பா அதுக்கு முன்னாடி அவங்க பொண்ணு வேண்டான்னு சொன்னாங்க, இப்பதான் அவங்க பொண்ணு உயிரோடயே இல்லையே, அதுக்கப்புறம் என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு முத்தன அவங்க பாட்டி கிட்ட பேச போறேன். ஒருவேளை அவங்க பாட்டி வந்து ஓகே சொல்லிட்டா இனி யார் என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், கிருஷ தத்து எடுக்கிறது உறுதிதான் சொல்லிட்டு முத்து அங்கிருந்து போனதும் உடனே மீனா ரோகிணிக்கு கால் பண்றாங்க. சொல்லுங்க மீனா, இங்க ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருக்கு. மனோஜ் ஒரு பக்கம் கிருஷ மலேசியா அனுப்ப போறேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அதேதான் ரோகிணி நானும் சொல்றேன். என் புருஷன் உங்க அம்மா கிட்ட போயிட்டு பேசி கிருஷ தத்தெடுக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலன்னு சொல்லிட்டு மீனாவும் ரோகிணி மாறி மாறி புலம்பிட்டு இருக்காங்க. இப்ப கிருஷ என்ன செய்ய போறாங்க, மனோஜ் முத்தும் சேர்ந்து எப்படி மீனாவும் ரோகிணியும் தடுத்து நிறுத்த போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.